போஸ்டர் பாத்தீங்களா தலைவர் படம்? பார்த்தேன். கரெக்டா 8:30க்கு ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு. ஓகே, எப்படி இருக்கு? மாஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமானே தெரியல ப்ரோ. நான் வந்து ரொம்ப கெட்டவன் இல்லை, நீ பார்க்குற பார்வையில தான் இருக்குதுன்றது அது திருப்பி போட்டு நல்லதாக ஆக்க போறான்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்டர்ல மொத்த கதையே நீ சொல்லு. ஓகே, படத்தோட பேர் என்ன தெரியுமா? தர்மா தர்மா தர்மா. என்னது தர்மாவா? தர்பார் படத்தோட போஸ்டர் விட்டாங்க பாத்தீங்களா தலைவர்? பார்த்தோம், ரொம்ப மாசா இருக்கு. மாசா இருக்கா? ஆமா, போலீஸ் கெட்டப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, நல்லா மாசா இருக்கு. தர்பார் எப்பவுமே அவருக்குன்னு தனி தர்பார் இருக்குல்ல, தனி அரசாங்கம், தனி தர்பார், தனி மாசு. ஓ, அதனால நல்லா இருக்குன்றீங்க. சூப்பரா இருக்கும் படம். ஓகே ஓகே ஓகே. சரி, தர்பார்னா என்ன ப்ரோ? தர்பார்னா அது ஒரு தனி அரசாங்கம், தனி ராஜ்யம், தனி ராஜ்யம், தனி அரசாங்கம். ஆமா, அதுதான் தர்பார். ஆமா, எப்பவுமே தனி ராஜ்யம் தானே ரஜினிக்கு. ஓ, ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த போஸ்டர்ல வந்து நிறைய விஷயம் வந்து மென்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா? பார்த்தோம், அதில் நாய், அப்புறமே இந்த போலீஸ் உள்ள பேட்ஜ், அப்புறம் கத்தி, துப்பாக்கி எல்லாமே இருக்கு. அது ஆயுதத்துக்கு ஆயுதம், ஆயுதத்துக்கு ஆயுதம், ஆயுதத்துக்கு ஆயுதம். ரஜினிங்கிறது ஒரு ஆயுதம் தானே. யாருமே இப்படிலாம் பேசுறது வேற லெவல்ல நோட் பண்றீங்க. சரி, ஓகே ப்ரோ. தர்பார்னா ஒரே வார்த்தையில எப்படி சொல்லுவீங்க ப்ரோ? மாஸ். பாஸ். ரஜினியை பத்தி ஒரு லைன்ல சொல்லலாம், என்ன சொல்லுங்க? அவரை பற்றி சொல்லணும்னா தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டும்தான். தலைவரோட போஸ்டர் பாத்தீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? ஐயோ மாசா இருக்குது, மரண மாசா இருக்குது. மரண மாசா இருக்கா? ஓகே. படத்தோட பேர் வந்து தர்பார். ஆமாம் ப்ரோ, தெரியும் ப்ரோ. தர்பார் வச்சிருக்காங்களா? தர்பார்னா என்ன ப்ரோ? ப்ரோ தர்பார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தை ப்ரோ. அது நிறைய ரவுடிங்க, நிறைய கும்பல், கேங் வார்ஸ், கிரிமினல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ப்ரோ. அவங்கெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கு நம்ம தலைவர் போலீஸ் வேஷத்தில் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ் தான் தலைவர் வருது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட ஜோடி போட்டிருக்காரு, அனிருத் பாட்டு போடுறாரு போல். ஓகே. ஏஆர் முருகன் தான் டேரக்டர்னு கேள்விப்பட்டேன். படம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. புரியல ப்ரோ? படம் வரத்துக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே. போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெல்ட்டில் ஷூ கட்டின மாதிரியும், அப்புறமா வந்து மும்பை அப்படி தலைகீழ போட்ட மாதிரியும், அப்புறமா நாயெல்லாம் இருக்க மாதிரியும் ஒரு பயங்கரமாக ஒரு ஹீரோயிக்காக ஒன்று காட்டியிருக்காங்க. அதுலேயே ஸ்டோரி நிறைய, அதுலேயே ஓரளவுக்கு புரிய வருது. ஆனால் படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 2020. ஆமாம் ப்ரோ, அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமானே தெரியல ப்ரோ. போஸ்டர் பார்த்தீங்களா தலைவர் படம்? பார்த்தேன். கரெக்டா 8:30க்கு ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு. ஓகே, எப்படி இருக்கு? தலைவர் பத்தி என்ன, எப்பவுமே தலைவர் மாஸ் தான். பக்கா செம்ம மாஸ். அதுவும் வந்து நம்ம இது 3 முகம் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தை. எதிர்பார்க்கலாம். நமக்கு தலைவர் அந்த ஃபேஸ் தான், எனக்கு டைட்டில் கூட இல்லை, தலைவர் ஃபேஸ் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு தலைவர் இந்த மாதிரி ஐபிஎஸ், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரியில் நடிக்கிறாரு. இப்போ நீங்கள் போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப எக்ஸைட்டட். ரொம்ப எனக்கு தலைவர் எப்படி இருந்தாலும் தலைவர் எல்லாம் தலைவர் இது படத்தை தான் 3 மணி நேரம் பார்ப்பாங்க. நான் போஸ்டரை கூட சும்மா பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு தலைவர் ஃபேன் நான். படத்தில் வர மாதிரியே சொல்கிறீங்களா? இல்லை, சீரியஸாகவே எனக்கு தலைவர் வந்து சும்மா எனக்கு அந்த ஃபோட்டோவே வச்சு பார்த்துன்னு சொன்னால் கூட ஓகே. தலைவர் படத்தோட போஸ்டர் பார்த்தீங்க? பார்த்தேன். எப்படி இருக்கு? அது எப்படி சொல்றது தெரியல. அந்த தலைவர் வந்து ஐபிஎஸ் நினைக்கிறேன். அதில் சைடில் தொப்பிலாம் போட்டு இருந்தாங்க பக்கத்தில். அப்புறம் நாய் இருந்தது. ஓகே. அப்புறம் அந்த துப்பாக்கி கன்னு புல்லட் பாயிற மாதிரிலாம் இருந்தது. மும்பையெல்லாம் திருப்பி போட்டிருந்தாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா மும்பையில் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அங்கே நடக்கிற கெட்டதெல்லாம் கண்டுபிடிச்சி நான் கெட்டதாக இருந்தது திருப்பி தான் கெட்டதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, அது திருப்பி போட்டு நல்லதாக ஆக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்டர்ல மொத்த கதையே நீ சொல்ற. தலைவரோட போஸ்டர் விட்டாங்க பாத்தியா? பார்த்தேண்ணா. எப்படி இருக்கு? போஸ்டர் வேற லெவலாக இருக்குண்ணா. வேற லெவலாக இருக்கா? சரி, ஓகே. படத்தோட பேர் என்ன தெரியுமா? தர்மா தர்மா தர்மா. என்னது தர்மாவா? தர்மா இல்ல, தர்பார். தர்பார். ரொம்ப நாள் கழிச்சு போலீஸ்காரர் இருக்கிற மாதிரி தலைவர் இப்ப நடிக்க போறாரு. ஆமா. இதை நீ போஸ்டர் பார்த்தோன்னா உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தர்பார்னா என்ன ப்ரோ? தர்பார்னா அவங்களோட ஆட்சி, அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அந்த ஏரியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். தர்பார் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அதை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. இது மாதிரி போஸ்டரில் மும்பை பற்றி வருது. ஸோ மும்பைனா அந்த அவங்களோட ஏரியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி மைட் பி இருக்கலாம். அதை ரிலீஸ் பண்ணி அதே மாதிரி போலீஸ் பேக்ரவுண்டு, போலீஸ் டாகு, ஐபிஎஸ் பேட்ஜு இதெல்லாம் பார்த்தேன் நான். பாசிபிளி ரஜினி வந்து போலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த ஏரியாவில் வந்து போலீஸ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதிர்த்து இவங்க நிற்கிற மாதிரி. பாசிபிளி அவங்க இது மாதிரி நம்மளோட விக்ரம் வேதா மாதிரி ஒரு போலீஸ் யாராவது ஒருத்தர் ஐபிஎஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு மேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி வரும்போது இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு டான் கேட்டகரி. அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து நான் வந்து ரொம்ப கெட்டவன் இல்லை, நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்குதுன்றது ஒரு போலீஸோட டயலாகில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏதாவது ஒரு டான் கேட்டகரியில் இருக்கும். அந்த இதில் வந்து இவர் எப்படி தப்பிக்கிறாரு, இவர் எந்த இதில் பேக்ரவுண்டு மாதிரி இருக்கலாம். தலைவரோட போஸ்டர் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே. எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. படத்துக்கு வந்து தர்பார்னு பேர் வச்சிருக்காங்க. தர்பார்னா என்னன்னு தெரியுமா? தர்பார்னா கேள்விப்பட்டிருக்காடா, டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே. இப்போ தர்பார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து அந்த டிசைட் பண்ணுற இடம், அதாவது முடிவெடுக்கிற இடம், அதே மாதிரி எதனா ஆர்டர் போடுறது, அவங்களுக்குன்னு ஒரு இருக்கும், அதுதான் தர்பார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த போலீஸ் கெட்டப், அந்த போலீஸ்க்கு இருக்க அந்த பெல்ட்டு, அந்த ஐபிஎஸ் சிம்பிள், அப்புறம் கன்னு, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் வேர்டிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, நல்லவனாக இருக்கிறவங்க கிட்ட நல்லவனாக இருப்பார், ரொம்ப கெட்டவனாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெட்டவனாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் மும்பை திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.